எபேத்தா, திறக்கப்படு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எபேத்தா, திறக்கப்படு. காது கேளாதவன், சரியாக பேச முடியாதவன், இவனை இப்படி ஆக்கி வைத்தது ஒரு தீய ஆவி. இயேசுவிடத்தில் அவரை கொண்டு வருகிறார்கள். இயேசு தன் விரலை அவன் காதுகளில் இட்டு, அப்படி என்றால் பிரியமானவர்களே, அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நான் பெயல்செபூலை கொண்டு அல்ல, என் விரலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்று சொன்னார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கடவுள் வல்லமை மிக்கவர். அவர் தன் விரலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார். ஆகவே அதற்கு அடையாளமாக அவன் காதுகளிலே தன் விரலை இடுகிறார். இரண்டாவது, உமிழ்நீரால் அவன் நாவை தொட்டார். இங்கே உமிழ்நீர் என்பது ஒரு மருத்துவ குணத்தை, மருத்துவ குணம் மட்டுமல்ல, ஒரு மகத்துவ குணத்தை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, உமிழ்நீர் என்பது பார்ப்பதற்கு உமிழ்நீர், ஆனால் அது உயிருள்ள நீர், ஜீவனுள்ள நீர், பரிசுத்த ஆவியானவர். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 13:10 வாசிக்கிறோம், நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது மறைந்து போகும். இயேசுவின் விரல்களிலிருந்து வல்லமை அவன் காதுக்குள் பாய்கிறது. ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் உமிழ்நீர் வடிவமாக அவன் நாவை தொடுகிறது. நிறைவானது வல்லமையும் வார்த்தையும் பரிசுத்த ஆவினுடைய அந்த ஆற்றலும் அந்த மகனுக்குள் செல்லுகின்ற பொழுது காது கேட்பவனாய், நன்றாய் பேசுவவனாய் அவன் மாறுகிறான். நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது மறைந்து போகும் பிரியமானவர்களே. ஆகவே அந்த நிறைவானதையும் நாம் சொந்தமாக்கிக் கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைகள்லாம் கடைந்து போகும். அதற்கான வழிகளை நாம் தேடுவோம். அத்தகைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.